அரசு வேலை வாய்ப்பில் 3ஆம் பாலினத்தவருக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய திட்டம் இருக்கா அப்படின்னு ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள்ள விளக்கம் அளிக்கணும்னு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறது. 3ஆம் பாலினத்தவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும்னு தனி நீதிபதி அந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு ஒரு மேல்முறையீட்டு வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கில் தான் தற்போது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் 3ஆம் பாலினத்தவர் தரப்பில் கர்நாடகாவில் 3ஆம் பாலினத்தவருக்கு 1% தனி இடஒதுக்கீடு வழங்கப்படுற மாதிரியே தமிழகத்திலையும் பின்பற்றணும் அப்படின்னு அவங்க தரப்புல முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இது தொடர்பாக ஆகஸ்ட் 4க்குள்ள இது தொடர்பாக விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அதாவது கடந்த 2024ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. என்ன உத்தரவுனா, இந்த 3ஆம் பாலினத்தவர்களை சமூக மற்றும் கல்வி ரீதியா பின்தங்கியவர்களாக கருதணும். அவங்களுக்கு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலினத்தோர் உள்ளிட்ட இந்த பிரிவினருக்கான உள் இடஒதுக்கீட்டுல உள்ஒதுக்கீடு வழங்காம கல்வி வேலை வாய்ப்புல அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு கடந்த 2024 ஜூன் மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தாங்க. இந்த உத்தரவை எதிர்த்துதான் தமிழக அரசு தரப்புல உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீடு வழக்கு மட்டும் இல்லாம 3ஆம் பாலினத்தவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கணும்னு கேட்டு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிறைய வழக்குகளும் சேர்த்து இன்னைக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம், நீதிபதி என். செந்தில்குமார் அடங்கிய அமர்வுல இந்த வழக்கெல்லாம் விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ கர்நாடகால இதே மாதிரி அரசு வேலைவாய்ப்புல 1% தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்குது. அதே நடைமுறையை தமிழ்நாட்டிலையும் பின்பற்றலாம் அப்படின்னு 3ஆம் பாலினத்தவர் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தமிழகத்துல 3ஆம் பாலினத்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புல 1 இல்லைன்னா 2% இடஒதுக்கீடு வழங்கப்படுமா, இது வழங்குவதற்கான திட்டம் ஏதும் இருக்குதா, இது சம்பந்தமா ஆகஸ்ட் 4ஆம் தேதி விளக்கம் அளிக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவை தமிழக அரசுக்கு நீதிபதிகள் பிறப்பிச்சிருக்காங்க. இந்த வழக்கினுடைய விசாரணையும் ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வச்சிருக்காங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.